Hey guys, welcome back to another video. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா Sony கிட்ட இருந்து வந்த புது drone வந்து Airpeak Drone அப்படினு ஒன்னு புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க CES 2021ல. Actually இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டா தான் வருது. ரொம்ப நாள் முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ரியலி சாரி. இனிமேல் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரோன் சொல்லணும்னா நிறைய பேருக்கு அதிசயமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அதிசயம் கிடையாது. ஏன்னா வந்து முன்னாடி CES 2020லேயே நம்ம பார்த்தோன்னா அவங்க விஷன் எஸ்ன்னு ஒரு காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் காரு. அந்த காரை ரிலீஸ் பண்ணுற அதை பார்த்து தான் ஆச்சரியப்படணும் தவிர இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ட்ரோன் எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க, அதோட லைட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் அவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பிக் பிராண்டான பார்த்தீங்கன்னா DJI பிராண்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுவும் முன்னாடி ரிலீஸ் பண்ண மேவிக் மினி 2 வந்து ஹிட் ஆகிடுச்சு. அந்த மாடல் எவ்வளோ ஹிட் ஆகிருக்குன்னா வந்து அதுக்கு நிறைய குட் ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு, ப்ளஸ் அதுக்கு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. தவிர முன்னாடி மேவிக் மினி மாதிரி இல்லாமல் நிறைய கொடுத்தாங்க ஃபீச்சர்ஸ். பட் சோனியில் இப்போ ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து கேமராவில் ஏற்கனவே நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம ஏன் ட்ரோன் பக்கம் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடாதுன்னா இந்த புது ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு அட்வென்ச்சரஸ் கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஈவெண்ட்டில். அப்புறமா வந்து இந்த ட்ரோனில் வந்து வெறும் கேமரா மட்டும், அந்த ஃபிக்ஸ் கேமரா கிடையாது. நீங்கள் நார்மலான ட்ரோன்ஸ் படி இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸ்டு கேமராவில் எப்பயுமே 16 மெகா பிக்சல் அந்த மாதிரி கம்மியான மெகா பிக்சல் கேமரா தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட சோனி கேமரா இருந்துச்சுன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் A7S Mark 3 இருக்கட்டும், இல்லை A7R2 இருக்கட்டும், A7S Mark 3 வச்சு நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கேமரா வந்து ப்ரில்லியன்ட் கேமரான்னு சொல்லலாம். அந்த கேமராவில் பிளர்ராக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் காஸ்ட் அதிகம் அதையும் சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி நீங்கள் கேள்வி கண்டிப்பாக பட்டிருப்பீங்க. ஒரு 3 lakhs இந்த மாதிரி இருக்கும் அந்த கேமரா காஸ்ட்டு. அந்த கேமரா வச்சு கூட நீங்கள் வந்து செட் பண்ணி கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டெபிளைஸ்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவும் 3 zone ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. 3 axis ஸ்டெபிலைசேஷன் கிம்பிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்களோட ஃபோட்டேஜை வந்து எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு வந்து அந்த விஷன் எஸ் கார் முன்னாடி சொன்னால அந்த காரை வச்சு அவங்க எக்ஸாம்பிள் காட்டினாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அந்த காரோட ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து அப்படியே அந்த வீடியோ பண்ணி காட்டினாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறமா ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த விஷன் எஸ் காரும் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரொடெக்ஷனில் வரப்போகுது கன்சியூமர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் எத்தனை பேர் அந்த சோனியோட விஷன் எஸ் காருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து இந்த Airpeak ட்ரோன் அப்படின்னு வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து சொல்லப்போனால் 4 விங்ஸ் இருக்குது. அதான் நார்மல் 4 விங்ஸ் இருக்குது. அப்புறமா ஒரு கேமரா ஏற்கனவே ஃபிக்ஸ்டாக இருக்குது, ப்ளஸ் இன்னொரு கேமரா அடிக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ A7S Mark 3 வச்சு வீடியோ எடுத்துக்கலாம், ப்ளஸ் A7R Mark 2 வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், பெஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். A7R2 வச்சு இல்லை A7S Mark 3 வச்சு வீடியோஸ் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 6 கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இந்த ட்ரோன் பார்க்கறதுக்குன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப், பெல் ஐகான், அப்புறமா லைக் ஆர் டிஸ்லைக். உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறமா ஃபீட்பேக் கூட கமெண்ட்ஸ் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இது ஒரு ஸ்மால் வீடியோ தான். ஆக்சுவலி வீடியோவே போடாமல் இருந்த ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிவன். இந்த பொங்கல் கரெக்டாக அந்த டேட்டில் தான் நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி பொங்கல். அண்ட் ஐ டோன்ட் நோ அபவுட் நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பட் நிறைய வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த வருஷம் அவ்வளோ வீடியோஸ் போட முடியாது கண்டிப்பாக. ஸோ அதுவும் சொல்லிடுறேன். போன வருஷம் மாதிரி ஆகும், பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ட்ரை பண்ணுறேன் ஃபாஸ்ட் அண்ட் கண்டிப்பாக டக்குன்னு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து பாய் அண்ட் அவங்கள நான் அடுத்த வீடியோவில் பாய் பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் a lot for watching. Goodbye.